ஆமா வருகிறதுக்கு என் புள்ள குரல் சத்தம் கேட்கறதுக்கு ஏய் எடுத்து தரத்துதான் இருக்கிறாங்க ஆமா என் பிள்ளைக்கு நான் என்னென்ன போட்டு என் பிள்ளைக்கு சீலை கொடுத்த தெரியுமா? போட்டேன் அப்படியே வண்டி வண்டியா ஏற்றி வந்து பாத்துக்க. என்ன ஆட்டியாருவா இல்ல மாட்டாருவா? ஏன்னா ஊருக்கு போய் வர மாதிரி விற்க போறீங்க. அண்டா குண்டாடா அண்டா குண்டா பாத்திரம். என்னது அண்டா குண்டாவா? அப்ப அது மட்டும் இல்லாம 4 கிலோ போட்டு பாத்துக்க. அப்பா எவன பக்கம் கைதான் இல்லங்க 4 கிலோ பவுன் போட்டுப்பா பவுன். தமிழ்நாட்டுல எங்க அப்பன மாதிரி யாருமே கிலோ கணக்குல போட முடியாது. 4 கிலோ போட்டுக்கிறாரு எங்க அப்பா. என்ன பேசுற ஒண்ணும் புரியல. நீ என்ன பேசுற? கேக்குதா? கேக்குதுப்பா. சரி ஆமா நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கற? எப்படி தெரியுமா? எப்படி? உன் மக கட்டு போனாதா சந்தேகம் வராது. எதுக்கு? அதுக்கு தான். டேய் என் புள்ள குரல் சத்தம் கேக்குது. இத்தனை சீதனமா கொடுத்து என் புள்ள கெட்டு போய் வந்துக்கிறா. என் புள்ளகிட்ட போய் பாக்குறேங்கிற என்ன தப்பு தான் நீ கணக்கு போட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? என் புள்ள கட்டினா போகணும். அப்படிதான் சொன்னாரு. ஓ எப்ப இவன் அங்க புரியலாம் போல. டேய் இல்லங்க பாப்பா அங்க இருக்குன்னு வச்சுக்க. இங்க இருந்து பாப்பா உனக்கு என்ன குரல புரியா போகுது? புரியாது. அப்ப பக்கத்துல போச்சு போய் நின்னு என்னமா உனக்கு பிரச்சனை கேட்டா தான் தெரியும். அப்படி தெளிவா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன். போடா நீ எங்கடா புடிச்ச இந்த மாதிரி ஆள அவள போய் தப்பா பேசுற. சரி பாக்க என் புள்ளைய பாரு. ஏய் இடுப்பு பாருங்க ஒரு மச்சை இருக்குது. எங்க போறா? மூஞ்சி பாருங்க இடுப்பு இருக்கிற மச்சை இருக்காங்க. எல்லாம் என்னைக்கு இந்த டச் செல் வந்து அன்னைக்கு நாடு கட்டு போச்சு பாருங்க. போடா சாத்த சைக்கிள் கூட இருக்க மாட்டான். ஒரு அடிக்கு மேல இருக்கு சாட்டு 2 அடிக்கு மேல இருக்கிற அந்த சாட்டுக்கு அவன் என்ன சொல்றான் பாரு. அப்புறம் எப்படி நாட்டுல நல்ல மழை பெய்யும்? பிள்ளை பாருன்னா பார்க்கத்தான் செய்வாங்க. இப்படி இருந்தா 41 பேர் சத்தங்க போடுறது. ஒண்ணு இருக்குது ஆனா ஒண்ணு இல்லங்க. ஏய் என் புள்ள பாரு எவ்வளவு சேர்த்து குழந்தை பெற்று வச்சிருக்கான் அப்படின்னு கேக்குறேன். அட மண்ட தைல போடா. உங்க பேர் நோண்டியா? பேர் நோண்டியா? எப்பா போடா என் குழந்தை என் பொண்ணு ஏமா அடியான பெத்த அப்பா. அருமை அருமை. ஏன் சாமி அப்பா ஏமா என்னமா ஆச்சு? என்னது நல்லா தானே இருந்த என்ன அப்படி வந்திருக்க? நம்ம எனக்கு என்ன டீப்ல வந்து நினைச்சீங்க? ஐயா அப்பா இல்ல சரி இப்படி வாப்பா. ஏமா ஐயா வர இறங்கிட்டே போறேன்பா. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து 6-7 வருஷம் ஆகுது. 6-7 வருஷம் ஆகுது. இந்த 6-7 வருஷத்துல சரி நீ வந்து பாக்கல எங்க அம்மா வந்து பாக்கல. இவ்வளவு நாள் எங்கப்பா நீ சென்னைக்கு போன? பாரு சென்னைக்கு போனா சென்னைக்கு போல சென்னைக்கும் சரி மெட்ராஸுக்கும் கிளிக்கிற வேலை பார்த்தேன். எப்படி பா கிளிக்கிறதே இல்லப்பா. என்னது இல்ல நான் கிளிக்கிறேன் ஓ ஏமா எங்க அப்பா நல்லா கிளிப்பாரு. டேய் இங்க வாடா. என்னத்த கிளிப்பாரு? ஏன் விளக்கு தெரியாம பேச கூடாது. அப்புறம் சொல்லுங்க விளக்கமா சென்னை என்பது நம்ம தமிழ்நாட்டிலே உண்மையான ஒரு தலைநகரம். சரி இல்லையா? ஆமா. பெரிய பரப்பளவு அதிகம். அந்த பஸ்ல வந்து கண்ட்ராக்ட்ல போயிட்டு இருந்தேன். பஸ் கண்ட்ராக்ட் டவுன் பஸ்க்கு. சரி அப்புறம் சீட்டு கிழிச்சு தானே கொடுக்குறோம். ஆமா. உடனே ஸ்டாலின் ஐயா
ஆட்சி வந்துச்சு. பொம்பளைக்கு பூரா டவுன் பஸ்ல ஃப்ரீன்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னும் சம்பளம் பத்தல, கிம்பளமும் இல்ல உனக்கு. ஆமா, அப்பயே வேலையை ராசினாமம் பண்ணிட்டு அப்படியே இந்த கலை என்ன நடக்குது சமா இந்த கலைவாணி நாடகம் என்ற சார்பாக வெள்ளிமலையுடைய இன்னும் கலைவாணி நாடகம் என்ற சார்பாக இங்க வந்து சால்ராக்களை தட்டி ஏதோ நம்ம வயிற்று வளர்க்கலாம்னு இந்த கூத்தாடு வந்துட்டோமா. எதுக்குப்பா வேசை கட்டுறேன்? அதனால நான் சென்னைக்கு போறேன். சென்னைக்கும் மெட்ராஸுக்கும் டிக்கெட் கொடுக்க போயிருந்தேன். நீ கான்ட்ராக்டா பாருங்கற. ஓ கான்ட்ராக்டா? கான்ட்ராக்டா? சரி சரி. ஏமா இவ்ளோ சைஸ்ல சரி ஒரு பொண்ணு பிறந்துச்சு. என்னடா இது யாரு? ஓ பையன் பேரு கேக்குற. இது யாருமா உனக்கு? இதா உன் புள்ளப்பா. பேர புள்ள. ஏங்க ஒண்ணே புடுவேன். அட பேர புள்ளப்பா. இவன் ஏன் புள்ளப்பா? அப்படி சரி பேர புள்ள. பையன் பேரு கேட்டியா? பையன் பேர் என்ன? இருட்டடி வீர புடிக்கா சொல்றேன். ஆமா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல இப்பெல்லாம் உண்மையாலுமே நம்மளுடைய குலதெய்வத்து பேரெல்லாம் மறந்து இன்னைக்கெல்லாம் நடிக்கிற பேரை வாய்க்கே நுழையாது. சரி வாழ்க்கையில அப்ப பேரை வைக்கிறாங்க. ஆமா இந்த பேர் எனக்கு பிடிக்கல. சரி பையன் பேரு பாவாடை நாயன். கைய மட்டும் சத்து எடுத்துட்டு போப்பா. அப்படியா? ஒண்ணும் முடியல, ஒண்ணு சொல்லிக்க. புடிச்சு இழுக்கிறேன். என்னத்தா ஐயப்பா நீ வேற ஐயவா யாரையா என் பேரங்கடா புடிச்சு இழுத்தா இங்க கைய ஒட்டு வச்சுக்க. அப்படியே டக்குனு வந்து ஒட்டிக்கிற ஐஸ்வரிங்க மாதிரி. என்னமா கை ஒட்ட? காந்துகாத வச்சிருக்குமோ? அதெல்லாம் உள்ள ஒரு வேளை காந்துக்கு சத்தி இருக்குமா? ஏமா பையன் வேற இறங்கிட்டே போறான். என்ன காரணம்? ஓ பையன் பொறுத்து 6-7 வருஷம் ஆகுது. கைய புடிச்சது புடிச்சால இருக்கறானே என்ன காரணம்? சமாசரம் அத கேக்குற 4 பேர் நக்கன மாதிரி கேக்குறேன். 4 பேருக்கு தெரியுற மாதிரிமா. அப்பா இப்படிங்க என்னமா 6-7 வருஷம் ஆகுது. சரி அதனால பையனுக்கு காலுக்கு வாட்ச் எடுத்து போடல. பாருக்குடிய காலுக்கு போய் யாரா வாட்ச் எடுத்து போற? கையில தானே வாட்ச் கட்டுறாங்க. காலு கொலுசு. சரி இடுப்புக்கு மைனர் சங்கிலி. ஆமா ஆமா. விரலுக்கு மோதிரம். கடிச்சே பையனுக்கு கழுத்துக்கு தூக்கு கவரு. அது தூக்கிட்டு போகட்டும். இதெல்லாம் எடுத்து போறது சொல்லு. அப்ப அந்த கை எடுப்பானோ நம்ம புடிச்சிட்டே இருப்பானோ தெரியல. டேய் தம்பி வேறா டேய் டேய் பாவறாயா பேச மாட்டானா? டேய் சவுண்ட பேசுறா. தாத்தா வந்திருக்குடா. டேய் கொஞ்சம் காது கேட்காதவனே நீ கூட்டி பாருப்பா. பாவறாயா சரி காலையில உடனே சேல போறேன். சரி எதுக்கு? அப்படியே கால குளிச்சு இடுப்பு வந்து அரணாம் கயிறு. சரி கழுத்துக்கு மைனர் சங்கிலி. ஆமா கைக்கு வாட்சி. சரி மோதிரம் அனைத்தும் எடுத்து தரேன்டா சாமி. என் புள்ள பண்றத பரிதாச்சாத அப்பா. ஏய் ஏ அப்பா அப்ப இந்த ஏமா அப்பா ஏன் என்னாச்சு? ஒண்ணு முடியலப்பா. இந்த 6-7 மாசமா மேல இருந்து கீழ வரைக்கும் அப்படி புறுப்புறு இல்ல நானும் முடிஞ்ச வரைக்கும் புடிச்சு இழுக்கிறேன். அப்பெல்லாம் விடாத கையை. சரி என் பேர் இந்த பொருள் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்ன உடனே ஆமா கொசுக்கு கீழே விட்டான்பா. இப்ப இருந்தே இவன் சமாளிக்க கத்துக்குவேன். அப்பா என் பையன் பேரனுடைய மூஞ்ச பாக்கணும். மூஞ்ச பாத்துனா வெள்ளரி பழம் மட்டும் அப்படி செவன்னு இருப்பான். என் பிள்ளைக்கு என்ன குறை? பேர் மட்டும் எப்படி இருப்பான்? எப்பா முத்தலை மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல போனா சரி எப்படி இருப்பானோ அப்படியே என் பையன் இருப்பான். சரி மூஞ்ச திறந்து காட்டு. பையனை பாக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. பேரு பேரா நல்ல சவுண்டா சொல்லு. எங்க படிக்கிற? என்ன ஊரு? இங்க வந்து
அங்க உனக்கு டீச்சரா வாத்தியாரா? அம்மா அதை புடிச்சு டீச்சர் பிடிச்சா உடனே சீட்டு கழிச்சு போட்டு கூடு கழிச்சு போட்டாங்க உட்காந்துக்க போ. சரி இருந்தாலும் சரி இப்படி எல்லாம் இருந்து நீ வந்திருக்கிறிய. ஆமா இல்லப்பா சரி அதனால பாரு இப்படி எல்லாம் அம்மா அப்பா அப்பா கொண்டு வந்து தப்பு தவறா பேசுறான், உலகம் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆமாப்பா இங்க வந்து அப்பா வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் பெண்ணு நம்ம வீட்டுல இருக்க கூடாது. சரி அது தப்பு. ஐயோ 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 ஒரு பெரிய கம்பெனி வருது. அதனால ஒரு அண்ணன் வராரு உன்னுடைய அழகை பார்த்து 200 நோட்டு வருது பாரு. அப்படிதான் நினைச்சேன். உண்மையாலுமே என்ன மில்லு வச்சிருக்கியா? கருப்பால அப்ப நீ ஒரு சப்பி பருப்பா. சரி போட்டோம் உன்னோட மில்லுக்கு எடுத்து அரைச்சு அப்படியே கொஞ்சம் நைட்டு டீ போருக்கு வேணும். சரி அந்த ராணியம்மா ஒரு சரி நான் பாத்துக்கிறேன். அம்மா கிட்ட போய் உன்னை சேர்த்து விடுறேன். இந்த சாமானமெல்லாம் கழுவி நீ வயிற்று காலத்துக்கு என்னாச்சு? என்ன பாத்திரம் கழுவணும்? சாமான கழுவி பொழிச்சுக்காமா? நான் சாமான மட்டும் கழுவ மாட்டேன். ஏன் நான் அடிக்கும்? நீ என்ன சொல்ற? அதேதான் ஏமா அம்மா வீட்டுல அந்த பாத்திரம் சரி அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி அவங்க குடுக்கிற 10 இப்படி 200 நோட்டெல்லாம் கொடுத்தா அதை வச்சு உன் வழித்து வளர்த்தா ஓ 10 பாத்திரம் கழுவணும். 10 பாத்திரம் 10 பாத்திரம் கழுவ மாட்டேன். சரி 11 12 தான் ஓகே. சரி ஏதோ ஒண்ணு அம்மா வராங்க. அம்மா கிட்ட போய் ஆனா ஒரு சிரிச்சு முகத்தோட போ. அம்மா இப்படியெல்லாம் போனா உண்மையாலுமே அம்மா ஒண்ணு வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. சரிப்பா சரியா? அம்மா வர சொல்லுதா? இந்த செல்ல பிள்ளை குட்டியில இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் ஆமா தலையில ஹீரோ பேனா இருந்தா சாமி தானா இருந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணாங்க? அப்படியே கூந்தல முன்னாடி இழுத்து போட்டு இப்படி வாருவாங்க. ஓ அந்த பேனெல்லாம் போட்டுன்னு. ஆமா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லப்பா. ஏமா இப்ப மசரி எவ்வளவு கூடு கூட வச்சிருக்கா உனக்கு என்ன அதிகமா இருக்குமா? எப்படி பிரச்சனைன்னு சொல்ற? அதிகமா இருக்கும் எனக்கு பிரச்சனையே இல்ல. தலையில ஹீரோ பேனா இருந்தா அப்படி கழட்டி எடுத்து மாட்டி பார்த்துட்டு அப்படியே மாட்டிக்குவோம். சொல்ல முடியலையா? இல்ல உள்ள இருந்து வந்த முடியும். சரி போட்டு அம்மா பாக்கலாம் போயிட்டு